காட்யா, இவன் என்ன என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணிட்டான். எப்பவாவது மிடில் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை டேட் பண்ணி பாரு, கிடைக்கும். இப்ப இவனை நான் என்ன பண்றது? இவன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க? அவனை வேற யாருக்கிட்டயாவது. எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னாச்சுமா? சேட்டிங் பண்ணிட்டு இருக்கியோ? அதுவும் பழைய செல்லோட? எங்க பாரு, வீணா என்கிட்ட ஓலராத. அவனோட பேரு ஜாஸ். ஜாஸ். இப்ப அவன் பேர் தான் ரொம்ப முக்கியமா? பெரிய ஜாஸ் தான். அட, எதுவா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஜாஸ் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா என்ன? எங்க பாரு, தெரியல, பட் ஆ எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் அவனை லைக் பண்றேன். டிங் டாங் பண்ணலான்னு தோணுதா? தெரியல. One second. Hello. Yeah, Saima's here. Okay. Okay. Yeah, sure, sir. I'll be on time. Okay. Thank you so much, sir. Thank you. Bye. மோனி, கேன் யூ பிலீவ் இட்? நான் ஆடிஷன் கொடுத்த சீரியல் எனக்கு கிடைச்சிருச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? இது செகண்ட் லீட் ஹீரோயினோட அக்கா ரோல் கிடைச்சிருக்கு. நவ் ஐம் கோயிங் டு பி அ பாப்புலர் ஹீரோயின். நீ நிஜமாவா சொல்ற? எஸ். இப்போதான் சேனல்ல இருந்து கால் வந்துச்சு. அவங்க என்கிட்ட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி மோனி, ஐம் ஸோ ஹாப்பி. உன்னோட லைஃபே மாறிடுச்சுல்ல? பொறாமப்படுறியா?
நான் எதுக்கு பொறாம பண்ணும்? நீ என்னோட ஃப்ரெண்ட் தானே? இல்ல, நீ பொறாமப்படுற. ரொம்ப பொறாமப்படாத. ஷட் அப். ஜெலஸ் ஆகுறல்ல? ம்? லீவ் மீ. நான் தான் பொறாமப்படுறவள. சரிப்பா, நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே, ஐம் சாரி. ம். அதான், நான் ஜாஸை பார்த்ததுலேருந்து என்னோட லக் சரியாயிடுச்சுன்னா எனக்கு தோணுது தெரியுமா? என்ன சொல்ற? டிங் டாங் பண்ணவா? ம். ஜாஸ் நம்ம 2 பேரையும் இன்னைக்கு பார்ட்டிக்கு வர சொல்றாரு. அதுவும் அவரோட வீட்டுக்கு. அவரை வண்டியை அனுப்புறாராம். ஓகே. சரி, சாப்பிட்றத விட வா நம்ம கிளம்பலாம். வாங்கல. ஐ அம் ரியலி அமேஸ்ட். கார்லாம் அனுப்பியிருக்கான். பெரிய ஆள் தான். எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரல? என்னை பார்த்து பொறாமப்படுறல? பேபி, யூ நோ கர்மா. நீ எந்த டிவி ஷோவோட சீரியல்ல லீடோட அக்கா கேரக்டர் கிடைச்சிருக்குன்னு சொன்னியோ, அதே டிவி சீரியலோட மெயின் ஹீரோயின் கேரக்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேரக்டர் எனக்கு யாரால கிடைச்சதுன்னு தெரியுமா? உன்னோட ஜாஸால. And the most important thing, உன்னோட ஜாஸ் தான் அந்த சேனலோட ஹெட்டா இருக்கான். சரி, அதெல்லாம் விட, உன்னோட ஜாஸ்க்கு என்ன ரொம்பவே பிடிச்சிருச்சு. யூனோ, ரொம்ப பிடிச்சிருச்சு. He is my fan. Now இப்ப நான் தான் ஹீரோயின் ஆஃப் த ஷோ. அட பம்மி, நீங்களா? ஹலோ. ஐயோ, எதுக்கு வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்புறம் உங்க ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது சொல்றீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சோனியா. வீக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்ன விட கொஞ்சம் இப்ப பரவாயில்ல. டாக்டர், மாமா குணமாயிடுவார்ல? இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிசியோதெரபி நர்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் டைம் டு டைம் நல்லா எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க. டேப்லெட்ஸும் கரெக்டான டைம்ல கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணா இவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. அப்படின்னா டாக்டர், நீங்களே யாரையாவது ஃபிக்ஸ் பண்ணிடுங்களா? ஆக்சுவலி எனக்கு ஒரு பிசியோதெரபிஸ்ட் தெரியும். ஆ, அப்பாவை பாத்துக்க நான் அவங்கள ஃபிக்ஸ் பண்றேன். அப்படின்னா நீங்களே அதை பாத்துக்கங்க. ஆனா இவர் நல்லா கவனிச்சுக்கணும். கரெக்ட் டைம்க்கு டேப்லெட்ஸ் கொடுக்கணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும். சரி சார், நீங்க கரெக்டா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா சீக்கிரமாவே நீங்க குணமாயிடுவீங்க. தேங்க்யூ டாக்டர். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். நீ போய் டாக்டர் விட்டுட்டு வந்துடு. சரி சோனியா, அப்பாவை பாத்துக்கோ. நீங்க வாங்க. மாமா, நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சீக்கிரம் குணமாயிடுவீங்க.
பம்மி நீங்களா? ஹலோ. ஆ ஐயோ, எதுக்கு வெளிய நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அப்புறம் உங்க ஜர்னி எல்லாம் எப்படி இருந்தது இல்ல சொல்றீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சோனியா, பம்மி வந்திருக்காங்க. எங்க இருக்க? ஆ. இதோ நான் மாமா ரூம்ல இருக்கேன். வாங்க ப்ளீஸ். அப்பா இவங்க பம்மி. வணக்கம் அங்கிள். பம்மி இவங்க என்னோட மனைவி. வணக்கம். வணக்கம். ஹலோ அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, நான் உங்களை செக் பண்ணவா? ம். கொஞ்சம் பார்த்து பொறுமையா. அப்படிதான். பார்த்து பொறுமையா அங்கிள். உங்களுக்கு இங்க ரொம்ப வலிக்குதா? ஆ, ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கிறேன். ஆ, உங்களுக்கு இந்த கால்ல ரொம்ப வலி இருக்கா அங்கிள்? சரி. அது டென்ஷன் ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தினமும் இவர் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனா அங்கிள் சீக்கிரமா குணமாயிடுவாரு. சீக்கிரமா எழுந்திருச்சு உட்காருவாரு. நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள், நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. அங்கிள், நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க பாருங்களேன். ஒன்னு சொல்லவா அங்கிள்? இதுக்கு முன்னாடி நான் ஒரு மசாஜ் பார்லர்ல வேலை செஞ்சேன். அங்க ரொம்ப நல்லா நான் மசாஜ் பண்ணி விடுவேன். 2 நாள்ல யாரா இருந்தாலும் எழுந்திருச்சு நிப்பாங்க. அங்கிள், இந்தாங்க உங்க கிரீன் டீ. இதுக்கப்புறம் நீங்க கிரீன் டீ தான் குடிக்கணும். கிரீன் டீயா? எனக்கு பால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுல பால் இல்லையே. என்ன அங்கிள் நீங்க, இது கிரீன் டீ இல்லையா? இதுல பால்லாம் ஊத்த மாட்டாங்க. இது உங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. சீக்கிரமா எடுத்து குடிங்க. அப்படியா? அப்ப வாழ்நாள் முழுக்க நான் அங்கிள், நான் ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். பம்மி, சொல்லுங்க அங்கிள். இந்த பேனா கீழே விழுந்துடுச்சு. அத என்னால எடுக்க முடியல. உங்களோட பெண்ணா? ஆமா, நீ கொஞ்சம் குனிஞ்சு பாரு. அது என் கண்ணுக்கு தெரியல. சரிங்க அங்கிள். அங்கிள் இங்க பாருங்க. அங்கிள், உங்க சாப்பாடு வந்துருச்சு. சரி, இப்ப நீங்க பொறுமையா எழுந்துறீங்க. பார்த்து பொறுமையா. 1 செகண்ட், நான் உங்க பில்லோவை சரியா வச்சிடுறேன். இப்ப ஓகேவா? இது உங்க சாப்பாடு. இப்ப நீங்க சாப்பாடு முழுக்க காலி பண்ணணும், சரியா? பம்மி, சொல்லுங்க அங்கிள். உன் கையாலேயே எனக்கு ஊட்டி விட முடியுமா ப்ளீஸ்? கண்டிப்பா அங்கிள். உனக்கு நல்ல மனசு. தேங்க்ஸ் அங்கிள். பிரமாதம். இவ்வளவு சீக்கிரமா இவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரே. சில பேருக்கு இந்த மாதிரி சரியாகிறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆயிருக்கு. இவங்க கையில ஒரு மேஜிக் வச்சிருக்காங்க டாக்டர். இவங்க தான் இவ்வளவு சீக்கிரத்துல என்ன குணப்படுத்தி இருக்காங்க. நல்ல விஷயம் தான். பம்மி இதே மாதிரி கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவர் சீக்கிரமாவே நல்லாயிடுவாரு. ஆனா இதுக்கு மேல பம்மி தேவையில்லை. ஏன்? அது இவங்க இன்னொரு பேஷண்ட பாத்துக்கணும்னு சொன்னாங்க என்கிட்ட. அதனால தான் போகணும்னு சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, இவங்க என்ன நல்லா பாத்துக்கிறாங்க. நீ இவங்களோட சேலரிய டபுள் ஆக்கிடு. ஜித்து, இவங்களால எனக்கு நல்லது நடக்குது இல்ல? அப்பா, உங்களுக்கு மட்டும் தான் நல்லது நடக்குது, புரிஞ்சுக்கோங்க. மத்தவங்களுக்கு தான் நஷ்டமாகுது. பம்மி, உங்க திங்ஸ் நீங்க பேக் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புங்க. பம்மி. டாக்டர் சார், உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல பையன் இருந்தா அப்பாவை பாத்துக்க நீங்க கொஞ்சம் அனுப்புறீங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கா. ஆனா அவனுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமா இருக்கும். பரவாயில்லையா? அதை பத்தி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம்.
நாளைக்கே நீங்க அவரை அனுப்பி வைங்க. சரி அப்படின்னா நாளைக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். ஓகே. சரி நான் கிளம்புறேன். ஆ, ஆ. இப்போ ஓகேவா சார்? கொஞ்சம் மெதுவா, எனக்கு ரொம்ப வலிக்குது. சரிங்க சார் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். ஆ. உங்களுக்கு வலிச்சதுன்னா சொல்லுங்க ஆ, சார். ரொம்ப வலிக்குது. ஆ, 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 ஆ. ஓ, ஓ, ஆ, 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 கொஞ்சம் இருங்க சார், இப்போ இந்த மாதிரி பண்ணலாம். ஆ. அவ்வளவுதான். பொறுமையா பண்ணுங்க. ஓ, அப்படி, ஆ, அப்படி. ஆ, காலை கொஞ்சம் நீட்டுங்க சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சார். ஆ, 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 ஆ. வலி தாங்க முடியல டாக்டர். உங்களுக்கு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லுங்க சார். இதோ இங்க வலிக்குது. இங்கயா? இருக்கும்ல. நீ சொல்றது ரொம்ப சரிதாம்மா. எல்லாருக்கும் தேவை இருக்குதுதான். என்ன இது? ஆ? என்ன இதுன்னு கேட்டேன். நீ மார்க் எடுத்திருக்க லட்சணத்தை பாத்தியா? இப்படி மட்டமான ஒரு மார்க் எடுத்துட்டு எந்த வித கூச்சம் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்க உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? உங்க அம்மா கொடுத்த செல்லத்தை வச்சு உனக்கு பணத்தை கொட்டி கொட்டி நான் படிக்க வச்சேன். இதுக்கு மேலேயே என்னால முடியாது. நீ மட்டும் மறுபடியும் ஃபெயில் ஆன வை, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம் தான். ஆனா வாய மூடு. இதுக்கப்புறம் நீ எது பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது. நான் சொல்றதை கேளு. உன் ரூம்குள்ள போய் முதல்ல படி. போ. ஹாய். ஹாய். அட, நீ எப்போதுல இருந்து படிக்க ஆரம்பிச்ச? என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆமா, அப்பா தான் என்ன திட்டினாரு. நான் மட்டும் இந்த தடவை ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பைத்தியம், இதுல டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் என்ன இருக்கு? ஒருவேளை அப்பா இதுக்காக கூட சொல்லிருக்கலாம். அவரு கொஞ்சம் உன்னை மோட்டிவேட் பண்றதுக்காக கூட இருக்கலாம்ல. இல்லப்பா, எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லா தெரியும். அவருக்கு என்ன படிக்க வைக்கிறதுல விருப்பமே இல்ல. போன வாட்டி அம்மா தான் அவரை எப்படியோ சம்மதிக்க வச்சாங்க. இந்த வாட்டி ஒருவேளை நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் அவரு கண்டிப்பா என் படிப்பையும் நிறுத்திட்டு எனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாரு. அப்ப நல்லதுதானே. இந்த சமயத்துல மாப்பிள்ளைங்கிற ரூபத்துல உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருவான்ல. ம். நீ உன் வாயை மூடு. உனக்கே தெரியும்ல, நான் இதுலலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டடாவே இல்ல. ஆனா இந்த மேக்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி ஃபெயில் ஆயிடுறேன். அப்ப நீ ஏன் டியூஷனுக்கு போக கூடாது? டியூஷனா?
காலேஜ் ஃபீஸே அப்பா கஷ்டப்பட்டு கொடுப்பாரு, இதுல டியூஷன் ஃபீஸ் வேறயா? வேணும்னா நான் குப்தா சார் கிட்ட பேசட்டுமா? எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு டியூஷன் ஃபீஸ் வாங்காமலே உனக்கு சொல்லி கொடுப்பாருன்னு. குப்தா சாரா? ஃப்ரீயா டியூஷனா? அவர் என்ன உன் சித்தப்பாவா? பேபி, நீ அதெல்லாம் எனக்கு விட்டுரு. குப்தா சார் மனசளவுல ரொம்ப நல்லவரு. அவரு டெஃபினெட்லி உன்கிட்ட ஃபீஸ் வாங்காமலே சொல்லி கொடுப்பாரு. என்ன சொல்ற? ஓகே ஓகே, நீ போய் பேசு. என்னதுப்பா இதெல்லாம்? இதுல யாரா ஒருத்தரை நீ செலக்ட் பண்ண. தேவையில்லாம இந்த புக்குக்குள்ள மொபைல் போனை வச்சு படிக்கிறதுனால நீ பாஸ் ஆக போறது இல்ல. சர்மா சார் சொல்லுங்க சார். நான் பாத்துக்கிறேன் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ. நீ சார் கிட்ட பேசுனியா? சார் கிட்ட பேசினேன், அவரும் ஒத்துக்கிட்டாரு. நான் உனக்கு டைம் எப்போன்னு சொல்றேன், அப்ப நீ போயிடு. ஓகே. உன்னை பத்தி பூஜா என்கிட்ட நிறைய எடுத்து சொன்னா. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ so மச் சார். நீ படிக்க விரும்புறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் தன்னம்பிக்கையும் கஷ்டப்பட்டு படிக்கணுன்ற எண்ணமும் இருந்ததுன்னா போதும், அவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார். ஆனா நீ ஒரு வாக்கு கொடுத்தாகணும். என்ன சார்? நான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்காம சொல்லி கொடுக்குறேன்னு தயவு செஞ்சு வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஷியோர் சார், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் உனக்கு தனியா டியூஷன் சொல்லி கொடுக்கணும். பிகாஸ் நீ மற்ற சிலபஸ் அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட நீ ரொம்பவும் பின்தங்கி இருக்க. ஓகே சார், நீங்க எந்த டைம் சொல்றீங்களோ அந்த டைம்க்கு நான் வந்துடுறேன். அப்போ நாம ஒரு வேலை பண்ணலாம். நாளைக்கு நீ 6 மணிக்கு வந்துடு. தேங்க்யூ so மச் சார், நீங்க ரொம்ப நல்லவர். ஹேவ் a குட் டே. ஐம் so happy. தேங்க் காட். குப்தா சார் ரொம்ப நல்லவர். வாங்க மேடம். சார் இருக்காரா? இருக்காரு மேடம், அவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க போங்க மேடம். ஓகே, தேங்க்யூ. குட் ஈவினிங் சார். ஓ குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரியான டைமுக்கு தான் வந்திருக்க. சரி உட்காரு. இங்க வேண்டாம், நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாம அங்க உட்காரலாம், கூலா உட்காந்து படிக்கலாம். ஏன்னா நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன். வா வா வா. வா. சார் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். மேடம் நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்யூ. கோபி சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு காலையில நேரத்தோட வந்துடு. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வந்துடுறேன் சார். இன்னைக்கு நான் ரொம்பவே களைச்சு போயிருக்கேன். இந்த குறும்பு பண்ற பசங்களெல்லாம் திட்டி திட்டி என் தொண்டை தான் வலிக்குது. ஒருவேளை நீ குறும்பு பொண்ணா இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் கருணை காட்டு. இப்படி பக்கத்துல வந்து உட்காரு. அப்பதான் உனக்கு கூலா சொல்லி கொடுக்க முடியும். நான் காட்டுறதையும் நீ பக்கத்துல இருந்தே பார்க்க முடியும். நல்லா பார்க்கலாம். வா 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 வா. ஏன் யோசிக்கிற? உட்காரு. நம்ம கிட்ட சுத்தமா டைம் இல்ல, வந்து உட்காரு. வாவ், நைஸ் ஷர்ட். சாஃப்டா இருக்கு. நீ இந்த ஷர்ட்ல ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ் சார். சார் முதல் ட்ரிக்னோமெட்ரியில இருந்து ஆரம்பிக்கலாமா? உன் இஷ்டம், உன் விருப்பம் எப்படியோ அப்படி. ஓபன் பண்ணு. அதாவது புக்கை ஓபன் பண்ணு சொன்னேன். எஸ், இட் இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதில் நீ
யூ see நீ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆங்கிள்னா தெரியல? எஸ் சார். ம் ஸோ ஆங்கிளில் கவனமாக இருந்து ஆரம்பி என்ன? ஓகே சார். இல்லை இதை இப்படி பிடிப்பாங்க. முதல்ல இதை இங்கே வைக்கணும். இது 90 டிகிரி. அப்புறம் இதை மெதுவாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும். இங்கேருந்து இப்படி இது 180 டிகிரி. ஓகே ஓகே. அப்புறம் இதை இங்கேருந்து நாம மெதுவாக இப்படி கொண்டு போகணும். பார்த்துக்கிட்டியா? அப்போ 360 டிகிரி ஆங்கிள் ஆயிடுச்சுல்ல? ரொம்ப ஈஸியில் ஆ. என்ன சொல்ற? ஸோ நவ் வி லேர்ன் அபவுட் அவர் ஸ்லோப்ஸ். சாரி சார், நான் போய் ஆகணும். இரு, அப்புறம் நீ எப்படி ஆங்கிளை புரிஞ்சுப்ப? இரு, நான் சொல்றத இரு, போகாத நில்லு. அவர் எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம்? அவர் இந்த மாதிரி பண்ணுவார்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. இதான் லாஸ்ட் ஹோப். இப்ப அதுவும் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு நடந்த எல்லாமே தப்பு. நான் குப்தா சார் கிட்ட ஓப்பனா சொல்லி ஆகணும். அட, டோர் என்ன திறந்தே இருக்கு? நான் உள்ள போய் பார்க்கறேன். சார், 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 பூஜா. Hey. பூஜா, நீயுமா? சீ, நான் யோசிச்சு கூட பார்க்கல நீ இந்த அளவுக்கு. இங்க பாரு, நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்ற. இங்க பாரு, நமக்கு எதுவுமே ஃப்ரீயா கிடைக்காது. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும். நீ என்ன சொல்ல வர? இங்க பாரு, நானும் உன்ன மாதிரி தான் படிப்புல ரொம்ப வீக்கா இருந்தேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் நான் ஃபெயில் ஆயிட்டு தான் இருந்தேன். எப்போ குப்தா சார் என் தலையில கைய வச்சாரோ அப்போத்துல இருந்து நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆக ஆரம்பிச்சேன். அதுவும் இல்லாம நான் ஃபைனல் எக்ஸாம்ல எவ்வளவு நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா? ஆனா இதெல்லாம் தப்பு பூஜா. இங்க பாரு, நீ எவ்வளவு உழைச்சாலும் சரி, உன்னோட உழைப்பை யாரும் பார்க்க போறது இல்ல. பார்க்க போறது உன்னோட ரிசல்ட் மட்டும்தான். அப்புறம் உனக்கு தெரியும்ல, குப்தா சாரோட சித்தப்பா காலேஜோட ட்ரஸ்டின்னு. அவர் நினைச்சா யார வேணாலும் பாஸ் பண்ண வைக்க முடியும். அப்புறம் எனக்கும் வீட்ல படிப்பு பத்தி நிறைய ப்ரெஷர் இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நான் ஒன்னும் விருப்பப்பட்டு இதெல்லாம் செய்யல. அப்புறம் உன்னோட சிச்சுவேஷன் என்னை விட மோசமா இருக்கு. ஒருவேளை நீ இந்த முறை ஃபெயில் ஆயிட்டனா அதுக்கப்புறம் நீ படிப்பை பத்தி யோசிக்கவே முடியாது. உன் வாழ்க்கை முழுக்க புருஷனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீ மட்டும் மறுபடியும் ஃபெயில் ஆனன்னு வை, அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணதா. இதுல யாரா ஒருத்தரை நீ செலக்ட் பண்ண. அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க? சார், நான் எல்லா ஆங்கிள்ஸும் கத்துக்க தயாரா இருக்கேன். குட். இந்தாங்க சார், உங்களோட இன்னொரு புத்திசாலி ஸ்டூடெண்ட். இவ தயாரா இருக்கா. அப்புறம் ட்ரஸ்டி சார் கூட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. முதல்ல நான் இவளை ட்ரெயின் பண்றேன், அப்புறம் ட்ரஸ்டி சாரும் சந்தோஷப்படுவாரு. ரைட், போலாமா? கோ. எங்க போற? வீட்டுக்கு. உன் வேலை முடிஞ்சதா? நான் இன்னும் சொல்லலையே. ட்ரஸ்டி சாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. கம். அம்மா, எப்படி இருந்தது ஜேர்னிலாம்? குட்யா.
திஸ் இஸ் மை ஹவுஸ் அண்ட் யூ ஆர் வெல்கம். தேங்க்யூ. எனக்கு உன்னோட பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒரு சின்ன விஷயம், சோஃபால நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட, உனக்காக நான் தரையில கூட படுத்துப்பேன். சோ நான் என்னோட வீட்டை உனக்கு சுத்தி கட்டவா? ஓகே. சோ திஸ் இஸ் மை கிச்சன். உனக்கு பசிச்சதுன்னா மேகில நீ பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இதுதான் ஆஷிகாவோட ரூம். அண்ட் திஸ் இஸ் வாஷ்ரூம். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா எதிர்க்க ஒரு ஹாட்டான பையன் இருக்கான். சரி சரி. திஸ் இஸ் மை ரூம். உனக்கு தேவைப்பட்டா நீ யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ். ஆக்சுவலி எனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. ஆனா உன் வீட்டுக்கு வந்ததுல சந்தோஷமா இருக்கு. உண்மையான சந்தோஷம் உனக்கு ஈவினிங் தான் கிடைக்க போகுது. அப்படியா? எதுக்கு? சித்தார்த்தோட பர்த்டே இல்ல. Who is it? என்னோட பாய் ஃப்ரெண்ட். ஓஹோ. ஓகே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. கரிமா, ஒரு விஷயம், ஒருத்தர் வைன் கொண்டு வருவாரு, அதை வாங்கி வச்சிடு, சரியா? அப்படியா? சரி. See you soon. Bye. பார்த்து பத்திரமா இரு. ஆக்சுவலி இப்படி ஒரு சிட்டில இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இங்க நானா இருக்கலாம், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். அட்வென்ச்சர், டேட்டிங், ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேன்சி ஸ்டோரிஸ்ல படிச்ச மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணலாம். என்னோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் பார்ட்டிக்காக நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். என்னோட பெஸ்ட் ட்ரெஸ்ஸையும் நான் சூஸ் Do பண்ணேன். you want? எஸ். சீக்கிரம் பண்ணு, டைம் ஆகுதுல்ல. Get ready everybody. சித் வந்துட்டான் நான் நினைக்கிறேன். கம் கம் கம். சர்ப்ரைஸ். டேய், நான் இங்க வரேன். What's up, bro? ஹேப்பி பர்த்டே செல்லக்குட்டி. Hey, Happy thank you. birthday. நான் இன்ட்ரோ듀ce பண்றேன். And meet my sister Garima. Hi, hello. And this is Hi, Sid. Siddharth. happy birthday. Hi. Hi. Okay, come on, guys, come on. சீக்கிரம் கேக்குறா. Come on. Hey. Oh. Hey. Oh, yay. Oh, hey. Guys. இந்த மொமெண்ட்க்கு முன்னாடி எனக்கு போதன்னா என்னன்னு கூட தெரியாது. போதம் உங்க ஹார்மோன்ஸ் அதிகமாக்கும்னு பொதுவா சொல்வாங்கல்ல, அது உண்மைதான்.
இதை நான் பார்ட்டிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். Hey, come on, உன்னால பண்ண முடியும். Come on, let's do it. Come on. Do it. கரிமா ஒன்னும் ஆகாது. Hangover இருக்காது. Exactly. எல்லாரும் சொல்றோம்ல, டேக் இட். எதுக்காக இப்ப நீ இவ்ளோ பயப்படுற? Just have it. Try பாருங்க guys, நிஜமாவே எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுல்ல? Don't worryயா. இங்க பாரு, நானும் ஒரு டாக்டர் தான். எதுவும் ஆகாதியா. Don't worry. Come on, come on, do it. Come on. My body was burning. I had lost myself. Non-stop எனக்கு டான்ஸ் ஆடணும் போல இருந்துச்சு. எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்கா அந்த 2000 நோட், அப்புறம் அந்த ஃபீலிங். மை நோஸ் வாஸ் பெயினிங், அப்புறம் என் கண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. என் ஃப்ளாட்ல இருக்கவங்க பண்றத பார்க்கறது எனக்கு ஒரு அடிக்ஷனா மாறிடுச்சு. யாருக்கும் தெரியாம தினமும் நைட் ஏதாவது ஒரு ரூம்க்கு வெளியே நான் போய் நிக்க ஆரம்பிச்சேன். நான் போதையில முழுசா முழுகிட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஜோனிதா சொல்றது கேளு. ஜோனிதா, இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. ஒரு பக்கம் சிஸ்டர் என் மேல வச்சிருந்த மரியாதையும் போயிடுச்சு. என்னால அந்த போதையை ப்ளேம் பண்ண முடியாதா, சித்தார்த்தையும் ப்ளேம் பண்ண முடியாதா? ஆனா ஜோனிதாவை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? நான் பண்ணது தப்பு. அதனால என் சிஸ்டர் கிட்ட சாரி கேட்கணும்னு நினைச்சேன். ஜோனிதா, ஜோனிதா, வெயிட், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. சொல்லுங்க. நான் ஜானிதாவை பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி அவ இப்பதான் வெளியே போனா. நீங்க யாரு? ஐ அம் தி லேண்ட்லார்ட் சிவம். ஹாய். ஹாய். ஐ திங்க் ஐ ஷுட் கோ நவ. இல்ல, எதுக்கு? இட்ஸ் ஓகே. அண்ட் நான் சூப்பரா காஃபி போடுவேன். ஷூர். யா கம். ஓகே. I know I would Actually, உன்னை பார்த்தா மேரிட் மாதிரி இல்ல. அம்மா, நீங்க என்ன பண்றீங்க? Are you a student? Can I ask you something?